ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின்ஸ் அப்படின்னா என்ன, அந்த எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் யாருக்காக நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் +2 எழுதிட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ தான் இது. ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேஷன்லேயோ யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜேஇ மெயின்ஸில் மொத்தம் 2 செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு செஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது செஷன் 2க்கான வீடியோ தான் இது. ஸோ இதை நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே jeimain.nta.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் செஷன் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், செஷன் 1 முடிஞ்சிருச்சு. அதோட ஆன்சர் கீக்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு செஷன் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட் இங்கே வருது. ஸோ மேலே இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இங்கே ஸ்க்ரோலிங்கில் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆக்டிவிட்டியில் செகண்டாக இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் செஷன் 2 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஸோ டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஜேஇ எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ப்ரௌச்சராக டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி செஷன் 1 எழுதிட்டேன், ஜஸ்ட்டு செஷன் 2ல் நான் ரீட்ரை பண்ண போகிறேன், நான் ரெண்டையுமே பெட்டராக எழுதி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் லாகின் கொடுத்து செஷன் 1ல் நீங்கள் ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அதை கொடுத்து உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான டேட் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ February 1லேருந்து February 25 வரைக்கும் நமக்கு டேட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஜேஇ செஷன் 2க்கு எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 2லேருந்து April 9 வரைக்கும் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 25 வரைக்கும் இருக்குது, அப் டு 9 PM. ஓகேவா? ஸோ February 25க்கு பிஃபோராகவே எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா February 25க்கு முன்னாடி கட்டிடணும். ஸோ இதுக்கு யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 9ல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் மேலுக்கு 1000, ஃபீமேலுக்கு 800. அதுவே ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா மேலுக்கு 900, ஃபீமேலுக்கு 800. அதுவே எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸோடு இருந்தீங்கன்னா மேலுக்கு 500, ஃபீமேலுக்கு 500. அண்டு தேர்ட் ஜெண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 500 கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் அதர் தென் இந்தியன் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த சைடு இருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இதுக்கான அமௌண்ட் ப்ளஸ் நீங்கள் நெட் சென்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நெட் சென்டருக்கான சர்வீஸ் சார்ஜ் தனியாக வாங்கிப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட +1 +2 சிலபஸ் மட்டும் படித்தாலே போதும். நிறைய வந்து +1லேருந்து தான் கவர் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours பர் பேப்பர். ஒரு பேப்பருக்கு 3 hours கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ன்றது காலையில் 9 AM to 12 PM நடக்கும். செகண்ட் ஷிஃப்ட்ன்றது 3 PM to 6 PM நடக்கும். உங்களுக்கு பிஇ, பிடெக், பிஆர்க், பி பிளானிங் அப்படின்னு இருக்குது. இதுக்கெல்லாம் தான் நமக்கு 3 hours. இல்லை நான் இது ரெண்டையுமே எழுத போகிறேன், பிஆர்க் அண்ட் பி பிளானிங், இப்போ 2 இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு 3.5 hours டைம் தராங்க. ஸோ செக்ஷன் 2க்கான டீட்டெயில்ஸ் இது தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி டேட்லாம் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா April 2லேருந்து April 9 வரைக்குமான டேட் கொடுத்துருக்காங்க. தென் இதோட டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 April இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஸோ இதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி அப்ளை பண்ணணும், இதோட ஃபுல் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஜேஇக்கு அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் எப்படி பண்ணலான்றதையும் நம்மளோட வீடியோலேயே நம்ம சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க, இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி போடுறோம்.
ஸோ ஆல்ரெடி செஷன் 1க்கு பண்ணவங்களுக்கு எப்படி செஷன் 2க்கு பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டில் லாகின் இருக்கும். அந்த லாகின் கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணிங்கனாலே ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட என்ன சப்ஜெக்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் இதை அப்ளை பண்ணி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். சீட் கிடைக்கலனாலும் எழுதணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எழுத மாட்டீங்க, பயப்படுறீங்க. நான் என்ட்ரன்ஸ் எழுத மாட்டேன், எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள், போய் எழுதி பாருங்கள். ஏன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், இல்லை ஏதாவது ஒரு ஜாப் போகணுன்னாலே எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஃபியர் போகணுன்றதுக்காகவாது நீங்கள் எழுதுங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்களோட பசங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க. ஓகேவா? காசை பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1000 rupees பண்ணி என் பிள்ளை ஃபெயிலாக போயிடும், இல்லை லாங் டிஸ்டன்ஸில் சென்டர் போட்டுறாங்க, அதுக்கு தனியாக நான் செலவு பண்ணணுன்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பை பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களோட பசங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தான் அப்ளை பண்ணி தரணும். ஓகேவா? எந்த ஸ்டூடெண்ட்டும் இதை விட்டுறாதீங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராவது 12th படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ண சொல்லுங்கள். எக்ஸாம்ஸ் எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சரஸ்வதி அகாடமின்ற இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரஸ்வதி அகாடமி திருபுவனம்ன்ற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டுமே நம்மளோட சேனல் தான். ப்ளஸ் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு வீடியோஸ் வேணும்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.